நாம் இப்போ எறா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாக இருக்கும். அரை கிலோ எறா எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுக்கிட்டேங்க. ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எறாவை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. எறாவில் இருக்கிற தண்ணிலாம் இந்த மாதிரி வெளியே வந்துடும். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. தண்ணியை கொட்டிடுங்க. அதே ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. கடுகு அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. நல்லா கடுகும் சோம்பும் வெடித்ததும் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 2 சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அதையும் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கிக்கிட்டேங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேங்க. ஹோம்மேட் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. மிளகாய் வாடை போயிடும் இது மாதிரி வதக்கினிங்கன்னா. எறாவையும் சேர்த்துக்கிட்டேங்க. வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த எறாவை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. எறா மசாலா எல்லாம் சேர்ந்தாப்பில் வதக்கிக்கங்க. சால்ட்டு வேணுன்ற அளவு சேர்த்துக்கங்க. நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் வதங்கிடுச்சு. மூடி போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். தண்ணிலாம் வடிஞ்சு எறா நல்லா வெந்து தொக்காக இருக்கும். இது சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவும் கூட நமக்கு தொட்டுக்க வேணாம். இந்த எறா தொக்கே போதும். கொத்தமல்லி இலைங்களை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.